இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டது போராட்டம் அல்ல. நம்முடைய தாய்மொழியான தமிழை பாதுகாக்க, அது மேலும் வளர்ச்சி அடைய நாம் ஏறத்தாழ 1938 இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழர்களை பொறுத்தளவுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நான் அதிகமாக இதில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை. நான் அமைச்சருங்கிற முறையில் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்ற பொறியியலோ அல்லது மருத்துவத்திலேயோ தமிழோட சிலபஸ் இருக்குது, இந்தியில் சிலபஸ் எல்லாம் கிடையாது. பொதுவாக மருத்துவம் படிப்பவர்கள் பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் தான் படிப்பார்கள். ஏன்னா சிலபஸ் ஆங்கிலத்தில் தான் இருக்குது இதை பொறுத்தவரை. ஆனால் ஆங்கிலத்தில் மருத்துவம் படித்தால்தான் குணப்படுத்துவதற்கு வேண்டிய மாத்திரைகள் கூட கம்பெனியில் ஆங்கிலத்தில் தான் அடிக்கிறாங்க. டாக்டர் பயிற்சி பெற்றிருக்கிற முழுமையடைந்த டாக்டர்கள் கூட நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கிற பொழுது ஆங்கிலத்தில் தான் எழுதி கொடுக்குறாங்க. ஆக மருந்து உற்பத்தி செய்கிற இடத்துல மருந்தில் ஆங்கிலத்தில் தான் வருது. ஏற்கனவே சிலபஸில் படித்த டாக்டரும் ஆங்கிலத்தில் தான் படிச்சிருக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்கிற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. பார்மசியில் விற்கிற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கணும். தாய்மொழியான தமிழ் இந்த நாட்டுடைய தாய்மொழி, அதை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இருமொழிக் கொள்கை என்று எங்களுடைய இயக்கத்துடைய மூலவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இருமொழிக் கொள்கையை சட்டமாக்கினார். அதை தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் ஆட்சியை தொடர்ந்து கடைபிடித்தது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அருமையான தளபதியார் அவர்களும் இருமொழிக் கொள்கை தான் இந்த நாட்டுக்கு ஒத்துப்போகும் ஒழிய வேறொன்றுமல்ல. பிற மொழி படிப்பதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது அவருடைய விருப்பம்.